குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. நான் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சருக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. நான் 10 கொஷின் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த 10 கொஷினில் கொஷினை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே அந்த 10 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 10ல் எத்தனை கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 10க்கு நான் 2 தான் எடுத்திருக்கேன். அந்த 2 கூட எனக்கு வந்து டவுட்டில் இருந்தது, ஒரு கன்ஃபியூஷன்லேயே பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதனால கஷ்டப்பட வேண்டாம், அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, அது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஐயூபிஎஸ்சியை ஜென்ரலாக நார்மலாக ஒரு இது பார்த்துட்டு பேசிக்காக சில கொஷின்ஸ் மட்டுமே சால்வ் பண்ணியிருப்போம். ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் கூட சால்வ் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ ஈஸியான கொஷின் சால்வ் பண்ணும்போது இதுலேயே நம்மளுக்கு ஐடியா கிடச்சிருந்துருக்கும், சாய்ஸ்லேயே ஐடியா கிடச்சிருந்துருக்கும். பட் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக இருந்தது. அதனால இந்த மாதிரியான கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் நிறையா கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்தராக ஃபியூச்சரில் நீங்கள் எந்த கொஷின் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் விடுறீங்கிறதுல ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். எடுத்த உடனே வந்து நான் சூப்பராக பண்ணிடணும், அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஸோ இந்த புக்கு அவைலபிள், திஷா அப்படிங்கிற புக்கு அவைலபிள் நெட்டில். அதனால் அந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. பண்ணிவிட்டு நான் 10 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் ஃபர்தர் 10 கொஷின் சால்வ் பண்ணுங்கள். அப்படியே டெய்லி ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. எதில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, எதில் நீங்கள் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, கான்செப்டில் கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. எய்தர் 5 கொஷின் இல்லை 10 கொஷின் ரெகுலர் ப்ராக்டிஸ். நான் அதை வந்து ஒரு 20-30 மினிட்ஸாவது அதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் வேகமாக சால்வ் பண்ணுவீங்க. இன்னும் ஃபர்தராக வர்ற கொஷின்ஸ் எல்லாம், அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸை கூட நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்களா. இந்த புக் அவைலபிள் நெட்டில் தான், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, நான் இன்னைக்கு ஐசோமெரிசம் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபர்தர் மோர் இதுலையுமே என்னென்னா, நீங்கள் நான் கொஷின் காட்டின உடனே பாஸ் பண்ணிடுங்க, ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் கரெக்டானு பாருங்கள். அந்த இதுலேயும் 10 கொஷினுக்கு எத்தனை மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. which of the following compounds will show the maximum enol content? ஓகே, enol content கொடுத்துருக்காங்களா. ஈனால்னா என்ன அர்த்தங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது ஈனு ஆல் ரெண்டும் இருக்கணும், டபுள் பாண்ட் அஸ் வெல் அஸ் ஆல் ரெண்டும் இருக்கணும். இப்போ நான் ஒரு காம்பவுண்ட் போடுறேன் பாருங்க, டபுள் பாண்ட் இருக்கு, அதுலேயே ஆல்கஹால் குரூப்பும் இருக்கு. ஸோ பேலன்ஸ் ஒரு ஹைட்ரஜன் தான் இல்லையா. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல பாண்ட் எப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாண்ட் எப்படி ஷிஃப்ட் ஆயிரும், இங்க இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகி போய், நான் இன்னொரு கலர்ல காட்டுறேன், இந்த இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகி அப்படியே இந்த கார்பன்ல போய் அட்டாச் ஆயிரும். அதாவது ஹச் பிளஸ்ஸா போயிடும். ஸோ ஹச் பிளஸ்ஸா மூவ் ஆகணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட ஜாயின் பண்ணியிருந்தா தான் அதெல்லாம் பாசிபிலிட்டி. ஸோ CH3 ஆயிரும். நவ் அது என்னவாகும் அப்படின்னா டபுள் பாண்ட் OH ஆயிரும். இதுக்கு பேர் தான் கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். இதுக்கு பேரு ஈனால், இதுக்கு பேரு கீட்டோ ஃபார்ம். இது கீட்டோ ஃபார்ம் தான். ஆல்டிகைடுக்கு போய் இப்படி பேர் வைக்கிறீங்களேன்னா இது ஃபார்ம், அவ்வளவுதான், கீட்டோ ஃபார்ம். ஸோ கீட்டோ ஈனால், எதுல இருந்து கீட்டோ இந்த ஈனால் ஃபார்ம் ஈஸியா ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்கடா. ஸோ ஈனால் ஃபார்ம் ஈஸியா ஃபார்ம் ஆகும்னா கிரைட்டீரியா என்ன அப்படின்னா ஹச் வந்து ஈஸியா ஓடணும், ஹச் பிளஸ்ஸா மாறணும் இல்லையா. ஹச் பிளஸ்ஸா மாறுறதுக்கு எங்க அவைலபிலிட்டி இருக்கோ இதுவுமே என்ன ஆகும் ஃபர்தரா, இங்க இருக்கிற ஹச், அதாவது ஆல்ஃபா ஹைட்ரஜன் CH2Hன்னு எடுத்துக்கோங்கப்பா. இதை அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன். இப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் இது விளையாடும். என்ன செய்யும், இங்க இருந்து எலக்ட்ரானை கொடுத்துரும், அடுத்து இந்த எலக்ட்ரான் இந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இங்க வந்துடும், மறுபடியும் இந்த ஹைட்ரஜன் இங்க போய் ஷிஃப்ட் ஆகும். இது மாத்தி மாத்தி விளையாண்டுகிட்டே இருக்கும். இதுதான் ஹீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம், டாட்டோமரைசேஷன் இந்த இதுக்கு பேரு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து அப்படி பார்த்தா ஆல்பா ஹைட்ரஜன் இங்க பாருங்கடா, C டபுள் பாண்ட் O, இதுக்குரிய ஆல்பா ஹைட்ரஜன், அதாவது எய்தர் கீட்டோ ஃபார்ம் இல்ல ஆல்டிஹைடிக் ஃபார்ம், என்ன ஃபார்ம் இருந்தாலும் இந்த ஆல்பா ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்கும். ஏன்னா கீட்டோ ஃபார்ம் வந்து அவ்வளவு எலக்ட்ரோ நெகட்டிவ். இப்ப இந்த கேஸ்ல பாருங்க, இந்த கீட்டோ ஃபார்ம் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ், தட் இஸ் டெல் பிளஸ் சார்ஜ் இதுல டெவலப் ஆகி நிக்குது. CH2 அப்புறம் C டபுள் பாண்ட் O CH3. இப்ப இந்த இதுல பாருங்களேன், 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க, இங்கேயும் ஒரு ஆல்பா, இங்கேயும் ஒரு ஆல்பா. ஸோ எந்த ஆல்பா ஹைட்ரஜன் ஈஸியா மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா இங்க, அதாவது எந்த ஆல்பா, அந்த ஆல்பா ஹைட்ரஜன் H பிளஸ் ரிலீஸ் ஆகிறது காரணம் என்ன, பக்கத்துல எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்காது. இதுவும் இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஷேர்டு பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பிடிச்சு அது இழுக்கும். அதே மாதிரிதான் இதுவும் ஷேர்டு பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அதை நோக்கி இழுக்கும்.
அப்படி இழுத்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜன்ல இருந்து இந்த கார்பன் எலக்ட்ரானை பிடுங்கிட்டு இந்த ஹைட்ரஜனை H+ வெளியே துரத்தி விட்டுரும். ஸோ இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, இந்த ஹைட்ரஜன் H+ வெளியே வந்துட போகுது அப்படின்னா இங்கேயுமே அதே ப்ராபபிலிட்டி இருக்கு. ஏன்னா இங்கேயும் ஹைட்ரஜன் இந்த கார்பனோட இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸை பிடிச்சு இழுக்குது. அதனால என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜனும் இப்படி உள்ள போயிடும், இந்த ஹைட்ரஜன் உள்ள எலக்ட்ரான்ஸும் உள்ள போயிடும். அப்போ இந்த ஹைட்ரஜனும் H+ வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு தான். எதுக்கு, இந்த இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜனுக்கு தான் இது அதிகமா இருக்கு. இந்த 2 ஹைட்ரஜன்ல எந்த ஹைட்ரஜன் வெளியே போகிறதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னா இந்த கார்பன்ல இருக்கிறதா இல்ல இந்த கார்பன்ல இருக்கிறதான்னு பார்த்தா எந்த கார்பன்னா இங்க இருக்கிற கார்பன்ல தான் இருக்கு. ஸோ எதுல, இந்த கார்பன், தட் இஸ் இந்த கார்பன் நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன், இந்த கார்பனுக்கு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கார்பன் 2 எலக்ட்ரோநெகட்டிவ் சென்டருக்கு நடுவில் மாட்டிக்கிடுச்சு. ஸோ அது இது ஈஸியாக H+ ரிலீஸ் ஆயிடும். ஓகே, இப்போ இதுவும் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் சென்டர், இதுவும் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் சென்டர். அடுத்ததுக்கு நான் ஆக்சுவலாக இதில் ஏற்கனவே வரைஞ்சி வச்சிருக்கேன்லன்னா அதை அழிச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் அதை ஹீட்டோயினல் டாட்டமர்ஸும் நீங்கள் அந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2வது காம்பவுண்டுக்கு இதே மாதிரி போட்டு பார்க்குறேன். அதாவது இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஆல்ஃபா ஹைட்ரஜன் கீட்டோன் குரூப் இருக்கு இல்லையா, கீட்டோன் குரூப்ல இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் அந்த கீட்டோ ஈனால் டாட்டோமர்ஸத்துக்கு ரெஸ்பான்சிபிள். அப்போ 2வதுக்கு போடுறேன், இதுலயும் ஆல்ஃபா ஹைட்ரஜனை செக் பண்ணுங்க, எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குங்கிறத பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும். வரிசையா ஒன்று ஒன்றா காட்டுறேன். இங்கே பாருங்க, இது ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஆல்ஃபா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்கிறது தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இதுல 3 விதமான ஆல்ஃபா கார்பன் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன் அவைலபிளா இருக்கு. சரி, இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன்ல எதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தா எண்ட்ல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட தான் ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, இந்த எண்ட்ல இருக்கிறது ஒரே ஒரு, இந்த எண்ட்ல இருக்கிறது சரி, இந்த எண்ட்ல இருக்கிறது சரி, ஒரே ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்போட தான் ஜாயிண்ட் ஆயிருக்கு, தட் இஸ் கார்பனைல் குரூப். ஆனா மிடில் இருக்கு இல்லையா, அது வந்து 2 எலக்ட்ரோநெகட்டிவ் சென்டர்ஸ்க்கு நடுவுல நிக்குது. ஸோ 2 எலக்ட்ரோநெகட்டிவ் சென்டர்ஸ்க்கு நடுவில் நிற்கிதுன்னா ரெண்டுமே என்ன செய்யும், இதோட ஷேர்டு பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கும். அதனால இந்த கார்பனுக்கு வேற வழி இல்லை, ஏதாவது ஒரு ஹைட்ரஜன்ல இருக்க ஷேர்டு பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை இழுத்துருச்சுன்னா இந்த ஹைட்ரஜன் H+ ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த ஷேர்டு பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஏதாவது ஒரு பக்கம் ஷிஃப்ட் ஆகும், டோட்டலா இது இந்த பக்கம் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா இந்த H இங்கே வரும். இதே மாதிரி மாற்றி மாற்றி இந்த கார்பனைல் 2 கார்பனையும் ஹீட்டோயினால் டாட்டமர்ஸும் நடக்கலாம். ஸோ ஈனால் ஃபார்மேஷன் இதில் தான் ஜாஸ்தி. அந்த ஈனால் ஃபார்மேஷன் நான் காட்டுறேன். சரி, இப்போ நீங்க கேட்கலாம், இங்கேயும் தான் 2 டெல் பிளஸ் சார்ஜுக்கு நடுவில் CH2 குரூப் இருக்கு, இங்கேயும் தான் 2 டெல் பிளஸ் சார்ஜுக்கு நடுவில் CH2 குரூப் இருக்கு, இதுக்கு அந்த பாசிபிலிட்டி இல்லை, இதுக்கும் அந்த பாசிபிலிட்டி இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்கேயுமே CH3 C டபுள் பாண்ட் O CH2 C டபுள் பாண்ட் O CNH2. இப்போ அகைன் டெல் பிளஸ் 2 எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்புக்கு நடுவில், கார்பனைல் குரூப்னால எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்புப்பா, அதுக்கு நடுவில் 2 ஹைட்ரஜன் இருக்குன்னா ஈஸியாக H+ ரிமூவ் ஆயிருமே, இங்கே தானே இருக்கு, நீங்க ஏன் அதை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது செகண்ட் தான் ஆன்சர், இதை மட்டும் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ பாருங்க, இந்த டெல் பிளஸ் நேச்சரை குறைக்கிற மாதிரி இந்த NH2ல இருக்கிற லோன் பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு பக்கம் வந்துடும். அதே மாதிரி தான் இந்த OCH3ல இருக்கிற லோன் பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த டெல் பிளஸ் குறைக்கிற மாதிரி வந்துடும். அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருந்தாதான் இந்த மிடில் கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனை H+ ரிலீஸ் பண்ண வைக்க முடியும். பட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த 2 கேஸ்லயுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற இந்த குரூப்பால லோன் பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அது ஷிஃப்ட் ஆகி அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கொஞ்சம் குறைச்சிருது. ஏன்னா என்லையும் லோன் பர் இருக்கு, ஓலையும் லோன் பர் இருக்கு. அதனாலதான் இந்த 2 தவிர்த்து நான் இதை மட்டும் ஆன்சர்னு சொல்றேன். ஏன்னா இதுல லோன் பர்ஸ்லாம் இல்லை, இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை குறைக்கிற அளவுக்கு பெரிய குரூப்ஸ் இங்க இல்லை. ஸோ ரெசனன்ஸ் வழியாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை குறைக்கிற அளவுக்கு இல்லை. பட் இங்கே என்னன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் வழியாக குறைக்கிறது அளவுக்கு இருக்க தான் செய்யுது. பட் இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து அவ்வளவு எஃபெக்டிவ் இல்லை கம்பேர்ட் டு ரெசனன்ஸ். தட் இஸ் ஒய் நடுவில் இருக்கிற CH2-வை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த 2 கார்பனைல் குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப்பும் சரி இந்த குரூப்பும் சரி மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக ஆக்ட் பண்ணுது. இப்போ நான் அந்த கீட்டோயினால் டாட்டமர்ஸத்தை நான் உங்களுக்கு இந்த 2வது கார்பனுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லி காட்டுறேன் பாருங்க. மொத்தம் கீட்டோயினால் டாட்டோமரிசம் 2 சைடுமே கொடுக்க போறேன்ப்பா, 2 சைடுமே கொடுத்து காட்டுறேன், கவனிச்சுக்கோங்க. ஓகே, நீங்களா இதை போட்டு பாருங்கடா, ரொம்ப இதா இருக்கும். CH3 C டபுள் பாண்ட் O, நடுவில் இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதை நான் 2ஆ பிரிச்சுட்டு CH2
சி டபுள் பாண்ட் ஓ CH3 எழுதிக்கிட்டேன். சாரி, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், வெயிட் அ மொமெண்ட். இதில் பாருங்கள், சி டபுள் பாண்ட் ஓ CH3 சரிதானே. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற ஆக்சிஜனில் இருக்கிறது பாண்டு இங்கே போயிடும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் பேர் இங்கே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், CH3 சி டபுள் பாண்டு ஓ அப்படியே இருக்குது ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் CHஆ மாறிடுச்சு, டபுள் பாண்டாக மாறிடுச்சு, இந்த இடத்துல OH CH3. அதே மாதிரி ஒருவேளை இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு வரதை வேற கலரில் காட்டுறேன் பாருங்க. ஒருவேளை இந்த கலரில் வந்துருச்சு, இது இப்படி போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் வந்து இப்போ அங்கே போய் உட்காந்துக்கிடும். இங்கே போய் உட்காந்துச்சு, இப்போ இந்த பக்கம் போய் உட்காந்துக்கிடுது. அப்போ CH3 சி ஓல ஹச் ஆயிரும், இங்கே டபுள் பாண்ட் ஆயிரும், ஈன்னு ஆல் ரெண்டும் ஒரே கார்பனில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஹச் சி டபுள் பாண்ட் ஓ CH3 இதுதான்ப்பா இதில் இருக்கிற கீட்டோயினால் டாட்டோமரிசம். ஸோ பி ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, இன் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் த டபுள் பாண்ட்ஸ் ஆர் மார்க்ட் அஸ் 1, 2, 3 and 4. ஓகே சரி, இதில் வந்து எது ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்களா. ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னா 2 டைப் இருக்குது, சிஸ் டிரான்ஸ் இஇசெட்டு சி டபுள் பாண்ட் சிக்கு இருக்குது. இதே மாதிரி சி டபுள் பாண்ட் எண்ணுக்கு சின் ஆன்டி கான்ஃபிகரேஷன் இருக்குது. பட் இங்கே எல்லாமே சி டபுள் பாண்ட் சி தானா. இப்போ சி டபுள் பாண்ட் சியில் ஒரே கார்பனில் இருக்கிற 2 குரூப்பும் வித்தியாசமாக இருக்கணும். ஒரே குரூப்பா இருந்துருச்சு, ஒருவேளை ஒரே குரூப்பா இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுலயும் ஏபி இருக்கலாம். பட் என்னன்னா இந்த 2 கார்பன் தேவையில்லை, ஒரே கார்பன்ல இருக்க 2 குரூப் வித்தியாசமா இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த பக்கமும் CH3 இந்த பக்கமும் CH3, இதுலதான் இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வாட் எவர் மேபி த நெக்ஸ்ட் கார்பன், ஒரே கார்பன்ல 2 குரூப் வித்தியாசமா இருக்கணும். பட் இந்த கேஸ்ல பாருங்க, இந்த பக்கம் CH3, இந்த பக்கம் வேற ஏதோ மொத்த குரூப்பும் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஹச் இருக்கும், இந்த பக்கம் வேற ஏதோ மொத்த குரூப்பும் இருக்கு. ஸோ இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எதுல வர முடியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் வர முடியாது. ஸோ பி ஆப்ஷன். அடுத்தது த அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, இதை நீங்க செஞ்சு பாருங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த இடத்துல வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருங்க. மேக்ஸிமம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் ட்ரை பண்றீங்களோ அத்தனை பேரும் இதை தப்பா தான் பண்ணுவீங்க. யாராவது ஒருத்தர் உண்மையிலே கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, பார்க்கலாம். சொல்றது கஷ்டம், பார்க்கலாம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் இந்த கொஸ்டினுக்கு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஏன்னா ஒரு கார்பன்ல ஜாயின் பண்ணியிருக்கிற 4மே வித்தியாசமான குரூப்பா இருக்கும் பொழுது மட்டும்தான் என்னவா இருக்கும் அப்படின்னா அது வந்து கைரலா இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு வித்தியாசமான குரூப் 1, 2, 3, 4 4 வித்தியாசமான குரூப் தான். ஸோ அதனால நான் இதை கைரல் கார்பனா எடுத்துக்கிறேன். கைரல் கார்பனை எடுத்துட்டு அந்த கைரல் கார்பன்ல ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கிற ஆட்டத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது இந்த சியோட ஜாயின் பண்ணியிருக்கிற ஆட்டம் இந்த பக்கம் ஓ, இங்க சி, இங்க ஹச், இங்க சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கிற ஆட்டத்துல பெரிய ஆட்டம் எதுன்னா ஓ தான். அதனால நான் இதுக்கு ஏன்னு கொடுத்துட்டேன். எப்பயுமே ஹைட்ரஜன் தான் லீஸ்ட். நல்லா கவனிச்சுக்கோங்கடா, ஐசோமரிசம்ங்கிறது எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கிற ஆட்டத்தை தான் பார்த்துட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கிற ஆட்டம் சி 12 தானே, கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து 12, ஆனால் ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16ங்கிறதுனால அதுக்கு ஏ கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தா செகண்ட் ஜாயின் பண்ணியிருக்கிற இப்போ 2 இடத்துலையும் கார்பன் இருக்கு. ஸோ இது 2க்கு நான் எதுக்கு ஏபிசின்னு எதுக்கு நான் பின்னு கொடுக்கன்னு எனக்கு இப்போ குழப்பமா இருக்கு. ஏன்னா 2மே சியா இருக்கு இல்லையா. அப்போ நீங்க செகண்ட் ஆட்டத்தை பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதுல பாத்துங்க, சி டபுள் பாண்ட் ஓவை நீங்க சி 2 ஓன்னு கணக்கு எடுத்துக்கிடலாம். அப்போ மொத்தம் சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச்ன்னு இருக்கும்பா. அதை நான் டபுள் பாண்ட் ஓவை நீங்க 2 ஓன்னு கணக்கு எடுத்துக்கிடலாம். இதுதான் ரூல், ப்ரையாரிட்டி ரூல் இதுதான். சி டபுள் பாண்ட் ஓவை 2 ஓன்னு கணக்கு எடுத்துக்கிடலாம். அப்போ மொத்தம் 1 ஓ 3 ஓ இருக்கு. செகண்ட் ஆட்டம் எத்தனை அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் 3 ஓ. ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன், இனிமே அதை கணக்கு எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆட்டம் கார்பன் தான். ஸோ இங்க 48 கிராம் வருது 3 ஓ. ஆனா இங்க பாருங்க சிஎல் 35.5, அப்புறம் ரெண்டாவது ஆட்டம் இங்க கார்பன் 12, ஹைட்ரஜன் 1 எல்லாம் எடுத்தீங்கன்னா 48.5 வந்துருச்சு. அப்படி இருக்கிறதுல இதுக்கு தான் நீங்க பி கொடுக்கணும், இதுக்கு சி. பாருங்கடா, ஃபர்ஸ்ட் ஆட்டம் 1 போல இருந்தது அப்படின்னா தான் நீங்க செகண்ட் ஆட்டத்துக்கு போகணும். இருக்கிறதுல பெரிய குரூப் எது அதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னு பண்ணக்கூடாது. இந்த ரூல் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட்டத்தை பார்த்து தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஆப்டிக்கல் ஐசோமர்சத்துல. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்போ டி கீழே வரணும், எப்பயுமே நம்ம ரூல் படி டி கீழே வரணும். அதனால நான் பியை இன்டர்கன்வெர்ட் பண்றேன். ஸோ பி இங்கே போயிடுச்சு. இப்போ சி கீழே வரணும், ஏஏ இன்டர்கன்வெர்ட் பண்றேன், ஏ அண்ட் சி.
ஸோ ஏலேருந்து பிக்கு போங்க, இனிமேல் டியை கணக்கில் எடுக்கக்கூடாது. ஏலேருந்து பி, பியிலேருந்து சிக்கு போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு சுற்றுது, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுனா அது எஸ். ஸோ செகண்ட் கார்பன் எஸ் கான்ஃபிகரேஷன், செகண்டு எஸ் வருதுப்பா. தேர்ட் கார்பன் செக் பண்ணுவோமா? தேர்ட் கார்பன் அகெயின் நான் ரெட் கலரில் காட்டுறேன். தேர்ட் கார்பனில் பாருங்கள், இந்த கார்பன் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அதான் கைரல். ஸோ சிஎல் ஒரு பக்கம் ஒரு குரூப் இருக்குது, இன்னொரு பக்கம் CH3 குரூப் இருக்குது, இன்னொரு பக்கம் ஹச் இருக்குது. சிஎலுக்கு ஏ கொடுத்துட்றேன். அடுத்து இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, இந்த குரூப்பில் சி வந்து ஜாயினிங் ஆட்டம், இங்கேயும் சி வந்து ஜாயினிங் ஆட்டம். அப்போ எனக்கு ஒரு குழப்பமா இருக்குது, இங்கேயும் சி இங்கேயும் சி. அப்போனா நான் ரெண்டாவது ஆட்டத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தா இங்கே ஹச், இங்கே சி, இங்கே ஓ, ஆனால் இங்கே 3 ஹச் தான் இருக்குது. அதனால இதுக்கு தான் பி, இதுக்கு சி. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டி கீழே வந்துடும், சி இங்கே போயிடும், ஏ இங்கே வந்துடும், பி இங்கே வந்துடும். ஸோ ஏலேருந்து பி, பியிலேருந்து சி. ஸோ ரைட் கான்ஃபிகரேஷன் போது பாருங்க 3R. ஓகேவா? ஸோ 2S 3R. ரைட். ஐ திங்க் சேலஞ்சில் நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது ஜெயிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வில் எக்ஸிபிட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்? சரி, இதில் ஏது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் சொல்கிறாங்க? பொதுவாக அந்த 1 பியூட்டின் கொடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா 1 பியூட்டின் அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். ஸோ 1 பியூட்டினில் 2 ஆட்டம் பாருங்கள், ஒரே ஆட்டமாக இருக்குது. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்துக்கு என்ன க்ரைட்டீரியானா ஏ அண்ட் பி வித்தியாசமான குரூப் இருக்கணும் ரெண்டு பக்கமும். இது அவுட். இங்கே 1 ப்ரோபீன் இருக்கு, ஆனால் 1வது பொசிஷனில் ஏதோ ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்குது, அதனால கவனமாக இருக்கணும். ஸோ 1 ப்ரோபீனில் ஆனால் 1வது பொசிஷனில் பாருங்கள் 2 ஃபினைல் குரூப் வந்துருச்சு. 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 ஃபினைல். இங்கே என்னதான் பொசிஷன் வந்துருச்சுனாலும் இப்போ ஒரே ஒரு ஃபினைல் மட்டும் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஓகே, இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் ஹச் தான் இருந்திருக்கும், ஆனால் 2 ஃபினைல் இருந்ததுனால இதுவும் அவுட். அடுத்தது பாருங்க 1 ஃபினைல் 2 பியூட்டின். எஸ், 2 பியூட்டின் வரதுன்னா வாய்ப்பு இருக்கு. பாருங்க 2 பியூட்டின் அப்படின்னா இதான 2 பியூட்டின். இதில் 1வது பொசிஷனில் ஃபினைல் இருக்குது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஃபினைல் இருக்குது அப்படின்னா இந்த பொசிஷனில் ஃபினைல் குரூப். ரைட். இது சிஸ் டிரான்ஸுக்கு தாராளமாக கொடுக்கும். இங்கே அகைன் 1 பியூட்டின், 1வது பொசிஷனில் எந்த சப்ஸ்டியூண்ட்டும் இல்லை, அதனால இதுவும் கொடுக்காது. சி. புரியுதா? ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் ஃபார் C6H14 அல்கேன் இல்லையா? அல்கேன். இதுக்கு நான் இது ரொம்ப ஈஸிடா, சும்மா இப்படி போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ சி அல்கேன்கிறதுனால இது வந்து 6 கார்பன் போட்டுட்டேன். இதே இது 6 கார்பன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன் 5 கார்பன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் மெத்தில் குரூப் போடுறேன். அடுத்து 5 கார்பன் போட்டுட்டு செகண்ட் பொசிஷனில் மெத்தில் குரூப் போடுறேன். தேர்ட் பொசிஷனில் போட்டேன்னா மறுபடியும் என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கிட்டு இருந்து செகண்ட் ஆயிரும், அதனால அது போட முடியாது. சாரி, செகண்ட் பொசிஷனில் போட்டிருக்கேன், இங்கே தேர்ட் பொசிஷனில் போட்டிருக்கேன். ஃபோர்த் பொசிஷனில் போடக்கூடாது. போட்டிங்கன்னா இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது அது செகண்ட் பொசிஷன் ஆயிரும். சரி, அடுத்து 4 கார்பன் வச்சு பார்ப்போம். 4 கார்பன் வச்சா ஒரு எத்தில் குரூப் எல்லாம் போட்ட முடியாது. எத்தில் குரூப் போட்டிங்கன்னா மறுபடியும் அது என்னது லாங் செயின் இதுவாக மாறிடும். எத்தில் குரூப் எல்லாம் போட்ட முடியாது, ஏன்னா 4 போடுவோம், இன்னும் 2 இங்கே மெத்தில் குரூப் தானே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், இங்கே எத்தில் குரூப் பண்ணுவோம் நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க. நினச்சிட்டு என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இது அவசரத்தில் டக்குன்னு இதை போய் பேரண்ட் செயின் எடுப்பீங்க. பேரண்ட் செயின் வேற. பேரண்ட் செயின் எது அப்படின்னா நான் இப்போ ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், அதான் பேரண்ட் செயின். ஸோ இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நான் 4 கார்பன் இருக்கிற மாதிரி வந்து C6க்கு பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும். ஒரு இடத்துல சி, இன்னொரு இடத்துல சி. அதே மாதிரி 4 கார்பன் இருக்கிறத எடுத்து ஒரே கார்பன்ல 2 சி போடலாம். இப்போ இந்த கார்பன்ல 2 சி போட்டிங்கனாலும் இதே காம்பவுண்ட் தான். ஏன்னா 1 2 2வது பொசிஷன்ல 2 மெத்தில் குரூப். இந்த பக்கம் வந்து போட்டிங்கன்னா 1 2 2வது பொசிஷன்லேருந்து 2 மெத்தில் குரூப். ஸோ நான் 2வது பொசிஷனில் போட்டேன், அடுத்து 3வது பொசிஷனில் போடுறேன்னு போட முடியாது, மெத்தில் குரூப்புக்கு போட்ட மாதிரி. ஸோ டோட்டலாக எத்தனை வந்திருக்கு? 5 வந்திருக்கு. இதுக்கு மேலே ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ சி ஐ திங்க் நம்ம ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, 5 வந்திருக்கு. ரைட். ஸோ டோட்டலாக 5 தான் நினைக்கிறேன்டா. எஸ், 5 தான். ரைட். ஓகே, அடுத்தது போகலாம். இதில் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் பொசிஷனல் ஐசோமர்ஸ். அது பார்த்தாலே தெரியுது இல்லையா? இதில் 1 2 செகண்ட் பொசிஷன், இதில் தேர்ட் பொசிஷன். மற்றபடி இதில் வந்து இது ஃபங்க்ஷனல் ஐசோமர்சம். அடுத்தது இது வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமர்சமும் இருக்குது. அது போக வேறு ஏதாவது இதை ஐசோமர்சம் கேட்டகரியில் வருதா? 4 கார்பன் இருக்குது, சரி 5 கார்பன் இருக்குது. எஸ், இதில் 5 கார்பன். எஸ், இதில் ஃபங்க்ஷனலும் வருது, செயின் ஐசோமர்சமும் சேர்ந்து வருது. ஓகே, அடுத்து இதில் வந்து அகேன் ஃபங்க்ஷனல் செயின் ஐசோமர்சம் ரெண்டும் சேர்ந்து வருது. ஓகே, அடுத்தது போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கைரல் கார்பன் வேணும். லாக்டிக் ஆசிட்ல கைரல் கார்பன் இருக்கு.
அதே மாதிரி டார்டாரிக் ஆசிட்ல கைரல் கார்பன் இருக்கு, மெலிக் ஆசிட்ல கைரல் கார்பன் இல்லை. மெலிக் ஆசிட்ங்கிறது என்னது, இது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் கன்ஃபார்மா. CH2COOH இது நல்லா ஐசோமரிசம் கொடுக்குண்டா. ஆக்சுவலா சிஸ் ஃபார்ம், இந்த டைகார்பாக்சிலிக் ஆசிட் வித் டபுள் பாண்டோட இருக்கிறது சிஸ் ஃபார்ம் வந்து மெலிக், இன்னொன்னு ஃபியூமாரிக். இதுக்கு பேரு மெலிக் ஆசிட். இதை போய் மேலிக் ஆசிடோட கம்பேர் பண்ணிடக்கூடாது. நான் மேலிக் ஆசிட்னா என்ன அப்படிங்கிறத சொல்றேன் இன்னொரு வீடியோவில். நான் டைகார்பாக்சிலிக் ஆசிடை பற்றியும் இந்த ஆர்எஸ் நாமன்கிளேச்சரை தனியாக உங்களுக்கு திருப்பி ஒருக்கா நடத்தி காட்டுறேன், சரியா? ஸோ ஹச், இங்கே ஒரு சிஓஹெச், அதாவது டிரான்ஸ் ஐசோமர், இது சிஸ்ஸா இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு மெலியிக், இதுக்கு பேரு ஃபியூமாரிக். சிஓஹெச் ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா இதுக்கு பேரு ஃபியூமாரிக் ஆசிட். ஸோ மெலிக் ஆசிட் தான் ஆன்சர். ஏன்னா அதால ஜாமெட்ரிக்கல் தான் கொடுக்க முடியுமே தவிர்த்து ஆப்டிக்கல் கொடுக்க முடியாது. ஏன்னா கைரல் கார்பன் இல்லை, மாலிகுலும் கைரலா இல்லை. கைரல் கார்பன் இருக்கணும், இல்லை அஸ் அ மாலிகுலா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது இந்த நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் ஆஃப் C6H14. இப்போதான் அதை பண்ணி முடிச்சோம் இல்லையா? ஓகே, அடுத்தது பாருங்க. The number of isomers for the compound with the molecular formula. இப்போ C டபுள் பாண்ட் சின்னு தான் இருந்திருக்கணும். ஒவ்வொன்றத்துலேயே 2 வேலன்சி ஃபில்லப் ஆயிருக்கடா. இப்போ BrCl ஒரே பக்கமாக போட்டுக்கிறேன், FI. இதுக்கு வந்து இதே ஃபார்மை மாற்றி போடலாம். அதாவது BRக்கு ஜோடியாக ஐயை போடலாம், CLக்கு ஜோடியாக F போட்டிருந்துருக்கலாம், ரைட்? அப்படி போட்டோம்னா இப்போ 1 அந்த இன்னொரு ஐசோமர் வந்து இப்படி மாற்றி போட்டிருக்கிறது. இப்போ அடுத்தது எழுதுறேன். இப்போ C டபுள் பாண்ட் C தான், அதே BR இங்கே வச்சுக்கிறேன். ஆனால் இந்த பக்கம் வந்து F கொடுத்துட்றேன் இந்த வாட்டி. கொடுத்துட்டு CLI, இதுக்கும் அதே மாதிரி 2 ஜோடி போடலாம். BRக்கு ஜோடியா ஐயை போட்டுடலாம், Fக்கு ஜோடியா CLஐ போடலாம். ஸோ இங்கேயும் 1 2, அதே மாதிரி இங்கே 3 4. அடுத்து அதே BR இங்கே வச்சுக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி F இல்லாமல் CLும் இல்லாமல் ஐயை போட்டுக்கிறேன், மற்றபடி FCL. இப்பயும் நான் மாற்றி பண்ணலாம். ஸோ மொத்தமாக 6 ஐசோமர் பாசிபிள். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து கண்டிப்பாக ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் 2 குரூப்பும் ஒரே குரூப்பாக ஆயிடுச்சு. A and B வேறு வேறு குரூப்பாக இருக்கணும், ஒரே கார்பனில் இருக்கிறது. இந்த கார்பனுக்கும் இருந்த பிரயோஜனம் இல்லை, ஒரே கார்பனில் 2 வேறு குரூப் இருக்கும். இது ஆப்டிக்கல் ஐசோமர்சம். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அதோட சேர்ந்து இந்த டைகார்பாக்சிலிக் ஆசிட்ல வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் எப்படி வருது, ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியரா கொடுக்குறேன். டைகார்பாக்சிலிக் ஆசிட் பத்தின சில இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராவா டைகார்பாக்சிலிக் ஆசிட்ல என்னென்ன நீங்க படிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும், அதாவது உங்க 11th and 12th லெவல்ல நீங்க எந்தெந்த டைகார்பாக்சிலிக் ஆசிட் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதையும் அடுத்த வீடியோல பண்றேன். தேங்க்யூடா.